வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிறதுல தீட்சையை பற்றி கொஞ்சம். தீட்சைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம். ஒரு சாதாரண பாருங்களேன், ஒரு பதவியில் இருக்கணும் அப்படின்னா அந்த பதவியோட அதிகாரம் நமக்கு எப்படி வருது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்கிறாரோ இல்லையோ, அந்த மாதிரி கோயில்களில் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் தீட்சை. இது ஒரு நோக்கு. தீட்சைக்கு பல்வேறு பொருள் உண்டு, அதில் இதுவும் ஒரு முறை. எல்லாரும் போய் அதில் பூஜை பண்ணக்கூடாது, இவர்கள் தான் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு சில இனங்கள் வச்சுருக்கான். அந்த இனத்துலேயும் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, தகுதி வச்சுருக்கா, கல்வி தகுதி. அதை மாதிரி இறைவனை வழிபடுவதற்கு உண்டான ஒரு கல்வி தகுதியை தருகிற சடங்கிற்கு தீட்சைன்னு. தீட்சையை பற்றி பேசுகிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம். தீட்சை எடுத்துட்டவா தான் கோயிலில் போய் பூஜை பண்ணலான்னு. இப்போ நம்ம ஒரு சின்ன உலகியல் உதாரணம் எடுத்துக்கணும். ஒரு பிஎட் படிக்கிறோம் அப்படின்னு படித்தா தான் பள்ளி கல்வியில் நம்ம ஆசிரியராக இருக்க முடியும். ஒரு கல்லூரியில் போய் ஒரு ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னா ஒரு முனைவர் பட்டம் வாங்கினவா தான் அதில் ஆசிரியராக இருக்க முடியும். இல்லைன்னா அதுக்குன்னு தேர்வு வச்சுருக்கா. எம்பிபிஎஸ் படித்தா தான் டாக்டர் ஆக முடியும். அந்த மாதிரி கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு தகுதி, அதுக்கு பேர் தீட்சை. இதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுங்க, இது தீட்சை. பழைய காலத்தில் இந்த தீட்சை இருந்தால் தான் கோயிலில் போய் பூஜை பண்ணலாம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மி, கோயில்கள் இருந்தது. அந்த கோயில்களில் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி வழிபாடு பண்ணுற போது ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். ஒரே குடும்பம், ஒரு 3 குடும்பம் இருந்தது. அந்த 3 குடும்பத்தில் ஒரு பையன், ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் திடீர்னு தலைவர் இறந்துட்டார். அந்த அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவோட பையன் இருக்கான். அந்த அம்மாவுக்கு சின்ன வயசு. கோயிலில் வந்து பூஜை பண்ணினா தான் அந்த அம்மா வந்து நல்லபடியாக வாழ முடியும். அதனால் அந்த பையனுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு. மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மற்ற 2 வழிபாடு செய்கிற அந்த இனத்தவர்கள் வந்து இவனுக்கு பூஜையை கொடுத்துட்டா தனக்கு உண்டான வருமானம் குறைஞ்சிரும், அதனால் அந்த மந்திரத்தை சொல்லித்தர மாட்டேங்கிறான். அந்த பையனுக்கு முறைப்படி அந்த தீட்சை கொடுத்து கோயிலுக்குள்ளே அழைச்சிக்கணுவா, அதை செய்ய மாட்டேங்கிறான். அந்த அம்மா வந்து கணவனை வேற இழந்துட்டு, அது சாமி பேரில் ரொம்ப பக்தி இருக்குது, ரொம்ப அற்புதமான ஒரு பக்தி. அந்த பக்தியை என்னுடைய ஆத்துக்கார இப்படி பறிச்சுட்ட, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாரிசு, இந்த வாரிசுக்கு ஒரு முறை கொடுத்து தீட்சை எடுத்து இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற போது என்னை சுற்றியில் இருக்கிறவாள்லாம் இப்படி தடங்கல் பண்ணுறா, இதெல்லாம் நீ பார்த்துன்னு தான் இருக்கியா, நீ இதெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கியா அப்படின்னு உருக்கமாக அந்த விதவை தாயார் அந்த பையனுடைய எதிர்காலத்தை நம்பி, தன்னுடைய எதிர்காலத்தை நம்பி அபலையாய் அந்த ஈஸ்வரனை வரமேந்தி நிற்கிறாள், கதறி அழுகிறாள். அப்படி அழுகிறபோது சாமி சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் பையனுக்கு நானே தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொப்பனத்தில் வந்து சொன்னார். உடனே இந்த அம்மாவுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. மறுநாள் காலம்புரை அவர் சொன்ன அந்த சொப்பனத்தில் சொன்ன அந்த இடத்துக்கு குளத்தாங்கரைக்கு போகிறார். அந்த இடத்துல நிற்கிறார் ஒரு வயசான முதியவர். அவர் அற்புதமான கோல், நல்ல அந்தனர். அந்த அந்தனர் வடிவத்தில் வந்து அவருக்கு தீட்சைகளை செய்விக்கிறார், தீட்சை முறைகளை செய்விக்கிறார். சிவபெருமான், சாக்ஷாத் சிவபெருமான் அந்தனா வந்து அந்த சிறு பையனுக்கு உபதேசங்கள்லாம் பண்ணி வைக்கிறார். அப்படி பண்ணி வச்சு அந்த முறையை கொடுக்கறதுக்காக அப்போ தீட்சை பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இவா கூட இருக்கிறவாளோ இல்லையோ அந்த பிற பூசாரிகள் அதை ஏற்காமல் கதவை பூட்டின்னு போயிட்டான், சாமி கிட்ட இருக்கிற கதவை. இது ஒரு செவி வழி தகவல். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தீட்சை முடிஞ்சோன்னா அந்த பூட்டப்பட்ட கதவு தானாக திறந்துதான். அது சிவபெருமான்னு சொல்கிறதுனால அந்த தீட்சைக்கு ஒரு தன்மையை உணர்த்துகிறார். என் அருளால் அவன் ஆசி பெற்றான் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த தீட்சை வாங்கின பையன் யார் தெரியுமா? சாக்ஷாத் பிரம்மா, அயன் அப்படின்னு. அப்படி பிரம்மா வந்து சிவசருமான்னு ஒரு அந்தன குலத்தில் பிறந்து தீட்சை வாங்கி சிவபெருமானால் தீட்சை எடுத்துக்கப்பட்டு
பூஜை பண்ணுறார். அப்படி பூஜை பண்ணும்போது ஒரு தடங்களை பாருங்கள். சின்ன வயசு, அவருக்கு எட்டலையா அந்த பானம் மேலே எட்டி பூஜை பண்ணுறதுக்கு எட்டலை. அதனால் சாமி என்ன பண்ணிருக்காரு, லேசாக இப்படி தலையை இப்படி சாஞ்சி கொடுத்தாராம். சாமி சுயம்பந்தூரில் விரிஞ்சிபுரம்னு பேர், வேலூர் பக்கத்தில் இருக்குது. அந்த சாமி வந்து தலையை குனிஞ்சாராம் அந்த வழிபாடு செய்யறதுக்காக. அப்படிப்பட்ட சிவபெருமான் தீட்சை கொடுத்த அந்த அற்புதமான இடத்துல போய், அந்த விரிஞ்சிபுரத்தில் போய் நம்ம வந்து சாமியை வணங்கினோம்னா நமக்கெல்லாம் வந்து நேரடியான இறை அருள் அனுபவம் கிடைக்கும். ஏன்னா சாக்ஷாத் பிரம்மா அவர். ஒரு காலத்தில் பிரம்மா வந்து தலையை தேடி ஆணவத்தில் புறப்படுறார். பார்க்க முடியல, அவருடைய முடியை பார்க்க முடியவில்லை. விஷ்ணு வந்து தோன்றின்னு கீழே போகிறார், அவருடைய திருவடியை பார்க்க முடியவில்லை. அப்படி எட்டாத அந்த சிவபெருமான் கருணையினாலே வணங்கி வேண்டுகிற பொழுது உயரம் எட்டாமல் குனிந்து காட்டுகிறான் தலையை. அப்படி அன்புதான் சிவபெருமானை அடைகின்ற ஒரே வழி. அதை அடைந்து விரிஞ்சிபுரம் சென்று நாம் தரிசனம் செய்து பூரணமான அந்த சிவதீட்சையை பெற முயல்வோமாக.